அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/3/2025 புதன்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி. ஆயுள் ஆரோக்கியத்திலே பிரச்சனை உள்ளவர்கள் வழிபட வேண்டிய அற்புதமான ஸ்தலம். நாளை மாத சிவராத்திரி விரத நாள், பிரதோஷ விரத நாள். உங்கள் அனைவருக்கும் வைத்திய வீரராக பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. இன்று இரவு 11:05 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள். இன்று முழு நாளும் அவிட்ட நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:17 வரை சித்தயோகம், அதன் பின்னர் மரணயோகம் உள்ளது. இன்று புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகுகாலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மை உண்டு. புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸில் டிசைட் பண்ணவங்க அதுக்கான எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. அல்லது புது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் புரோக்கராக, மீடியேட்டராக, ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. திருமணம், கல்யாணம், விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். நல்ல ஒரு அந்யோன்யம் வரக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்க, பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். இல்லை, நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். சர்ஜரியோ ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும். சகோதர வழியிலே இருந்த காசு, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து குறையும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி மெடிக்கல் லேபரேட்டரி வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். தேவையில்லாத வீண் விரயங்கள், செலவுகளெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள், கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கார்ப்பரேட் கம்பெனிகளிலே ரீஜனல் மேனேஜராக, ஜெனரல் மேனேஜராக, டைரக்டராக, வைஸ் பிரசிடெண்ட்டாக போன்ற நல்ல உயர் பதவிகளிலே, பொறுப்புகளிலே இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விஐபிகள் நட்புகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், நல்ல செய்திகள் வந்து சேரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு 2 நெய் தீபம் அமைத்துவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே,
பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. திடீர் செலவுகள்லாம் வரும். மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை, கூடுதல் உழைப்பு தேவை. அது என்ன படித்தாச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. லாஸ்ட் மினிட் மட்டும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். வக்கீல்களாக இருப்பவர்கள், லாயராக சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணி வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்தியெல்லாம் வரும். ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த ஒரு இடமோ இல்லை பரம்பரை சொத்தில் அதோ உங்களுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் ப்ரைஸ் விஷயத்தில். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவருக்கு அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே அனுகூலமான நாள். பிரச்சனைகள் குறையும். குழந்தை பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. அது மாதிரி பிரிந்த தம்பதியினர் திரும்ப ஒன்று சேரணும்னு எடுத்த முயற்சிக்கும் நல்ல பலன் கிடைக்கும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், மொபைல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான வழிபாடு உங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி என்பர்களே, வேலையிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. நீங்களே உங்களோட கண்ட்ரோலில் உங்கள் கான்சன்ட்ரேஷனோடு வச்சுங்க. வீட்டிலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் வரும். பேசி தீர்த்துக்குங்க. வாழ்க்கை துணையினுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நல்லதுக்குன்னு எடுத்துங்க. பாசிட்டிவாக இருங்க. வெளியில் போகும்பொழுது சீனியர் சிட்டிசன்ஸ், வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ட்ராவலிங் பண்ணுற போதெல்லாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க. அது கைகூடக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி எடுத்தவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, நல்ல சிந்தனை வரக்கூடிய நாள். ஃப்யூச்சர், வருங்காலத்தை பற்றி நல்ல திங்கிங் தாட்லாம் வரும். ஆஹா, இதெல்லாம் கோட்டை விட்டோமே, இனிமே அதெல்லாம் பிடிக்கணுமே, நிறைய சேவிங்ஸ் பண்ணணும், இதே மாதிரி 10 வருஷங்கள் சம்பாதிக்க முடியுமா, 20 வருஷங்கள் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நல்ல திங்கிங் தாட்லாம் வரும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாத வீண் விரயங்கள்லாம் கம்மி பண்ணுங்கள் அல்லது குறையுங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் சிலருக்கு கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி என்பர்களே, புகழ் செல்வாக்கு கூடும் நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் கூடும். வியாபாரிகளுக்கு விஐபிக்களின் நட்புகளால் நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுல இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய நாள், நீங்கக்கூடிய காலம். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களுக்கு புது ஆடை ஆபரணத்துக்கான சேர்க்கைக்கான வாய்ப்பு உள்ள நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள்.
ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சி, நம்ம 2 ப்ராடக்ட்ஸ் அதில் சேர்த்துக்கிறது, இல்லை வேறு ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, ஏறுமுகமான நாள். உங்களுக்கே இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். தாய் தந்தையர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்தமாக எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு இடம் வாங்காமல் வாடகை வீட்டிலே இருக்குது, இல்லை சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், வாடகை வீட்டிலே எவ்வளோ நாள் தான், இத்தனை வருஷம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முயற்சிக்கு பலன் கிடைக்கும். உங்கள் தசாபுத்தியும் நல்லா இருந்ததுன்னா அந்த முயற்சி 100% நல்லபடியாக நடக்கும். திருமணத்துக்காக, விவாகத்துக்காக, கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி செகண்ட் மேரேஜ், மறுமணம் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படின்னு 21 முறை பாராயணம் பண்ணி நாமத்தை உச்சரித்து வழிபடுவது விசேஷமானது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகர ராசி என்பர்களே, முயற்சிகளால் முன்னேறும் நாள். உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சில விஷயங்கள் உடனே நடக்கலைனாலும் வர நாட்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன யோகங்கள்லாம் இருக்குது. வாழ்க்கை துணையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். அது சின்ன பிரச்சனை தானே, மெடிக்கல் பிரச்சனை தானேன்னு விட்டுறாதீங்க. எடுக்க வேண்டிய டெஸ்ட்டோ, ஸ்கேனோ, எக்ஸ்ரேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் வைக்காமல் உடனே எடுக்கிறது நல்லது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் நடத்துவர்களுக்கு லாபமான நாள். பூப்பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு, நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி சிலருக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் மேம்படும். தாய் தந்தையருடைய அட்வைஸ் வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணும். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சொந்த ஊரில் ஒரு வீடு வாங்கி போகணும், இல்லை ஒரு இடம் வாங்கி போகணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியெல்லாம் பலிதமாகக்கூடிய, கைகூடக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ள நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருக்கிறவங்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும். விஐபிக்களின் நட்பால் நன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகள் சிலருக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி என்பர்களே, கவலைகள் நீங்கும் நாள். கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் இருக்குது. அவங்களே உங்களை கேர் பண்ணல, அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு கேர் பண்ணுறீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரக்கூடும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவை. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேக்கரி எடுத்தவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இந்த பிரச்சனைகள் குறையும். இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நல்ல ஒரு நாளாக அமைய திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.